சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற வழக்கத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேர் அவங்க செருப்பை தூக்குறதுக்கு அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க. ஆத்த தாண்டமா அசிஸ்டன்ட் செருப்பை தூக்கணும். ஆனா நான் செருப்பு போடாம ரோட்ல நடந்து வர்ற காரணம் ஒரு வேள்வி. அதனால் யாருக்காவது திமுக அமைச்சர்களுக்கு முக்கிய தலைவர்களுக்கு சாட்டையின் மீது சந்தேகம் இருந்தா கோயம்புத்தூர்ல என் வீட்டுக்கு விருந்தாளியா வாங்க, நல்லா காலையில சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு அதே சாட்டையை உங்க முன்னாடி கொடுக்குறேன். 2 அடி அடிச்சுக்கங்க. நீங்க 6 அடி அடிக்க வேண்டாம், 2 அடி அடிச்சுக்கங்க. அதன் பிறகு யாரு வேணாலும் சேலஞ்ச் பண்றேன். திமுகவினுடைய எம்எல்ஏக்களுக்கு மேல சாட்டையின் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னா வீட்டுக்கு வாங்க, சாப்பாடு போட்டு அதே இடத்துல சாட்டையை குடிக்கிறேன். 2 அடி மட்டும்தான், 6 அடி இல்ல. அதன் பிறகு உண்மையா பொய்யான்னு நீங்க திமுக யார் அடிச்சுக்கிட்டீங்களோ அந்த தலைவர் ஒரு லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அது மஞ்சியா, அது பஞ்சா, அது பிளாஸ்டிக்கா, அது இதுவா, அது அதுவான்னு எல்லாம் செக் பண்ணிடலாம். அதனால யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா என் வீட்டுக்கு உணவு சாப்பாடு போட்டு சாட்டையை கொடுத்து உங்க முன்னாடி, அந்த சாட்டை என்னுடைய பூஜை அறையில் இருக்கு, சாமி முன்னாடி இருக்கு, 2 அடி அடிச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க.